கோடு போட்டிருக்கேன் தெரியுமா? ஆ. ப்ளூ இது 1 மினிட், இது வந்து 5 மினிட் கேண்டில். இப்போ 1 மினிட் கேண்டில் போடுறோம் பாருங்க. ஓகே. 1 மினிட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 1 மினிட் என்ன பண்ணணும்னா ம். இந்த 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 விக்கில இருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல நீங்க வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகேவா? நான் இப்போ ஓகே. மஞ்சள் கலர் நான் இதை 1 மினிட்ல ஓகேவா? ஓகே. 1 மினிட்ல போட்டுக்கிறேன். ஸோ இந்த 1 மினிட் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் எப்படி போகும்ன்றத கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பாத்தீங்கன்னா எப்படி மார்க்கெட் எங்கெங்க டச் அந்த 1 மினிட் டச் பண்ணி எத்தனை வாட்டி போயிருக்கு பாத்தீங்களா? ஆமா. இதுதான் அந்த இது. ஸோ இது சைட்வேஸ் மார்க்கெட்டிங். மார்க்கெட்ல பணம் கரைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அந்த 1 மினிட் முடிஞ்ச உடனே நீங்க 3 மினிட்ல ஒன்ஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா அதுல இந்த இந்த விக்கி இருக்கு இல்லையா, 3 மினிட் க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா? இந்த விக்கி க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா? ஆமா. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம். அது எந்த இந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்தாலும் அங்க ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு கோடு. ஓகேவா? ஓகே. அதோட அந்த அதே 3 மினிட்ல 6 மினிட் எங்க வரும்னா பக்கத்துல தான் வரும். கரெக்டா? ஆமா. அப்போ அந்த 6 மினிட் பக்கத்துல வரணும்னா 1 மினிட் கேண்டில் 1 மினிட்ல நீங்க மாத்தும் போது உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். 1 2 3 4 5 6 இந்த கேண்டில் கிடைக்கும். கீழே இது ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அது கிடைக்கும். இது 6 மினிட்ல இதுல ஒரு இந்த விக்கி எதுல இருந்தாலும் க்ளோசிங்ல போட்டுடணும் இதை கூட. ஓகே. ஓகேவா? நான் எந்தெந்த நிமிஷத்தை ட்ரேட் எடுக்கணும்னா இந்த 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 இப்போ இது இங்க இருந்து இது கீழே இதுல விழுதுன்னா இந்த இடத்துல கண்டிப்பா அது புட்டு தான் வரும். கரெக்டா? ஆமா. 1 மினிட்ல நான் போட்டிருக்கேன். நான் இப்ப நான் 5 மினிட்ல போடுறேன் பாருங்க. 5 மினிட்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 மினிட் ஒரே இடத்துல தான் இருக்கும். 3 மினிட் எங்கே கோடு போட்டுருக்கு? இங்க வந்திருக்கா கோடு? ஆமா. எஸ், அவ்வளவுதான். இப்போ மார்க்கெட் அரைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த கோடு வழியா அரைச்சிக்கிட்டே இருக்கு. நான் 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது அரைச்சிட்டு இருக்கு. ரெண்டாவது 1 மினிட்ல வரும்போது திருப்பி மேலதான் போயிருக்கு. இந்த 1 மினிட் கீழே இருக்கு. இந்த இதை விட்டு கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் ரொம்ப பேரிஷ் ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப் எடுக்கலாம். ஓகேவா? இப்ப எடுக்க முடியாது. ஏன்னா இந்த கோடுக்குள்ள எத்தனை வாட்டி ரெட் கிரீன் எத்தனை வாட்டி டச் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா? ஆமா. 5 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ மார்க்கெட் ரொம்ப அரைக்கிறாங்க சைட்வேஸ். ஸோ நீங்க நல்லா மார்க்கெட் புல்லிஷா இருக்கும்போது இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்ல இன்கம் கிடைக்கும். அதே நீங்க 1 மினிட்ல வச்சுக்கோங்க. ஸ்கேல்பிங் பண்றோம் 1 மினிட்ல வச்சுக்கோங்க. 1 மினிட்ல வச்சுக்கும் போது இப்படிதான் கிடைக்கும். இப்போ அது எப்படி பாக்குறது எப்படி இருக்கு பாத்தீங்களா? 1 மினிட்ல ஆமா. சோ அந்த லைன டச் பண்ணும்போதெல்லாம் செல். கீழே விழுது. ஆ இதுதான் அந்த 6 மினிட்ல அவங்க வந்து 5 மினிட் மாதிரி அந்த ப்ரெஷர்ல அவங்க தள்ளிக்கிட்டே இருக்காங்க, அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம செல்லருக்கு தான் இது நல்ல பெனிஃபிட் இருக்கும். பையருக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. பையருக்குலாம் ரொம்ப ஸ்கேல்பிங் பண்ண கரைஞ்சிரும் இந்த பணம். இப்போ புரிஞ்சிச்சா இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி? இந்த புரிஞ்சது. ஆனா ஸ்ட்ராட்டஜில நான் எனக்கு ஒரு வச்சு சின்ன டவுட் இருக்கு ஆகாஷ் சார். சொல்லுங்க. 5 மினிட்ஸ்ல அது 5 மினிட்ஸ் கேண்டில் ஒண்ணு வந்து அந்த 1 மினிட் கேண்டில்க்கு மேல க்ளோஸ் வச்சுது. அப்போ அத புல்லிஷ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணணுமா? கூடாதா? கூடாதுன்னா ஏன்? அதனால தான் நான் வந்து 3 மினிட்ல நான் 3 மினிட்ல என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இந்த ம். கேண்டில் விட்டுட்டு இந்த கேண்டில் இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடியில ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க ஆமா. கோடு போட்டு ரெண்டாவது 1 மினிட் ரெண்டாவது 3 மினிட்ல இருக்கிற பாடி விக்கில நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். ஆமா. ஏன்னா 5 மினிட்டுக்கும் 6 மினிட்டுக்கும் இதுக்கு ரெண்டுமே சம்பந்தம் இருக்கு. இது இந்த இடத்துல ப்ரெஷர்ல பிரைஸ் ஆக்ஷன்ல ஓகே. பிரைஸ் ஆக்ஷன்ல தான் பார்க்கணும். இது பிரைஸ் ஆக்ஷனோட டெக்னிக்கல் தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த இடத்துல நான் 5 மினிட்ல நீங்க போட்டா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி போகும்ட்டு. இந்த ரெண்டாவது கேண்டிலுக்கு இந்த விக்கியை நம்ம நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே நீங்க 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல தெரிய போற ரிசல்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த ரிசல்ட் பாத்தீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க இப்போ இது நீங்க எப்படி இது இது நீங்க எப்படி எடுப்பீங்க? புட்டும் காலும் எதுவுமே எடுக்க முடியாது. இது வந்து செல் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 20 to 300 500 எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். நான் அதான் பையருக்கு கிடைக்காது. ஏன்னா ஒண்ணு காலையில இந்த கோடை விட்டு தாண்டி மேல போயிருக்கணும் புல்லிஷ். இல்ல ஆனா இந்த போயிருக்குல்ல. அப்போ நீங்க அது ஏன் எடுக்காம லைக் அந்த இடத்த நீங்க எப்படி இது பண்ணியிருப்பீங்க? இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த எல்லோ லைனுக்கு மேல க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆ ஏன்னா இப்போ இருக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரி டே இன்னைக்கு நிப்டி. ஓகே. எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க பை பண்ணாலும் அது உள்ள ஸ்டாப் போட்டு ஜூஸ் ஊறிடாம உறிஞ்சிருவானுங்க. ஓகே.
நம்ம இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பெட்டா இது வந்து செல்லருக்கு யூஸ் ஆகும். இந்த 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 ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லருக்கு ஓகே. பையருக்கு யூஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஸ்டாடல் பண்றவங்களுக்கு எல்லாம் கூட இது யூஸ் ஆகலாம். இப்ப பாருங்க இது மேல போதுன்னு வச்சு நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வாரம் மணி எடுத்திருந்தா கூட நம்ம ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓரளவுக்கு ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கலாம். இப்ப பாருங்க இது வந்து டச் பண்ணி இந்த இடத்துல அதாவது 5 மினிட் கேண்டிலோட 6 மினிட் கேண்டில் இந்த இந்த இடத்த பிரேக் பண்ணி இங்க ஒரு இது வந்துன்னா கண்டிப்பா இது வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. ஓ இல்ல ஓ இது விழுந்துரும் மார்க்கெட். அப்போ புரியுதுங்களா? நீங்க வந்து காலையில வந்து ஒரு இப்போ இதுலயே இந்த 1 மினிட் கேண்டில்லயே வந்து ஒரு எனக்கு எத்தனாவது கேண்டில் தெரியல, ஒரு 15 16 அந்த 21 5 பிளஸ் 21 ஏதோ ஒன்று எழுதி இருக்குல்ல ஃபர்ஸ்ட்ல கிரீன்ல. ஆமா. ஸோ இதுல வந்து எஸ்எம்ஏ நீங்க கிராஸ். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து கால பை பண்ணியிருப்பீங்க அந்த எல்லோ லைனை டார்கெட்டா மேல வச்சு. கண்டிப்பா அதை டச் பண்ணி மேல வரும். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரினால அவங்க கீழே விழ வாய்ப்பு இல்லை. அதை டச் பண்ணி மேலதான் போய் ஆகணும் அவங்க. ஏன்னா அந்த பணத்தை அவங்க கரெக்டணும் அந்த இடத்துல. ஓகே. ஆமா இப்ப புரிஞ்சுதுங்களா? எப்பவுமே 3 மினிட் வச்சுட்டு அந்த 3 மினிட்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த இப்ப 3 மினிட்ல இந்த விக்கிய க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாவது 3 மினிட் 6 மினிட்ல இந்த இடத்துல இது பண்ணணும். ஒரு கோடு போடணும் அந்த விக்கி கரெக்டா போட்டுட்டேன்னா அது அப்படியே 1 மினிட்டா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேல்பிங்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட்ல போகுது தெரிஞ்சிடும். அதான் மேலேயா கீழேயான்னு தெரியும், சைட்வேஸான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மார்க்கெட்ல நம்மளால எடுக்க முடியாது. மார்க்கெட் சைட்வேஸ் அப்போ மார்க்கெட் புல்லிஷா இருக்கும் போது இந்த 3 மினிட் அவன் பிரேக் பண்ணி மேல போகுது. இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பிரேக் ஆயிடுச்சு மேல அதுதான். போயிட்டா. ஸோ இதெல்லாம் இப்போ ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இந்த நல்ல மார்க்கெட் நல்லா இருந்தா பாருங்க பண்ணும் போதே கீழே தள்ளி விட்டாங்க பாரு, செல் பண்ணிட்டாங்க பாரு. ஏன் இந்த இடத்துல அவங்க பண்ணாங்கன்னா இங்க இந்த இடத்துல பை பண்ணவங்க எல்லாம் இங்க செல் பண்ணிடுவாங்க இங்க வாலாலிட்டியா. ஓகே. இப்ப பாருங்க இப்ப அந்த 3 மினிட்ல 5 மினிட் அந்த இண்டிகேட்டர் தொட போகுது. அந்த கோட தொட கூட முடியல பாருங்க அந்த இடத்துல. அந்த அளவுக்கு அந்த இடத்துல தயங்குறாங்க. புரியுது. ஆமா சோ தட்டிட்டு போறாங்களான்றத பாருங்க. இது எத்தனை வாட்டி போயிருக்காங்க பாரு இந்த கேண்டில்ல. ஒரு தடவை போய் இந்த இடத்துல டச் பண்ணிருக்காங்க, 2 தடவை இந்த இடத்துல டச் பண்ணி போற மாதிரி போயிட்டு ஏமாத்திட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இண்டிகேட்டர் நான் போட்டிருக்கேன். ப்ரெசன்ட் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஓகே. வந்து பேஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த அந்த கோடுக்கு மேல போனா நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது சின்னதா கிடைக்கலாம். ஓகே. இதுக்கு ஆமா இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அது போகவே இல்லை. அது மேல தொட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. ஸோ பேரிஷ் ஆகிட்டே இருக்கு, மேல போயிட்டு இருக்கு பாருங்க. தான் இந்த டெக்னிக். இப்ப 11:22 வரனால இப்ப இது பிரேக் பண்ணி போதான்னு பாருங்க முதல்ல. இப்ப இது ஒன்று கிட்ட இப்ப க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து ஸ்கேல்ப்க்கு கால் எடுப்பீங்க. ஆமா இப்ப பாருங்க அது க்ளோஸ் ஆகும் தள்ளி விட்டா அங்க பாரு செல் பண்ணிடுறாங்க பாரு. அந்த இடத்துல இழுத்து தள்ளி விடுறாங்க பாருங்க ஓகே. செல்லர் வந்து ப்ரெஷர்ல. ஓகேங்களா? ஓகே இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. எஸ்எம்ஏ கிராஸ் டேஷ்போர்ட் வேணும்னா போட்டுக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நம்ம கணேஷ் சார் சொல்லுவார் பாத்தீங்களா, ஆமாமா. 1 மினிட்ல இஎம்ஐ இந்த டாட் வந்தோடனே நீங்க எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம்னு பாத்தீங்களா. ஸோ ஆமா. அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ எஸ்எம்ஏ இல்ல. ஸோ இந்த மாதிரி இதுல டச் பண்ணி கீழே வருதுன்னா 5+ இது 20 இது நீ இது பண்ணலாம். இப்ப பாருங்க அவன் உடைச்சிட்டு மேல போயிட்டு இருக்கா இப்போ மார்க்கெட்டு. நாம இப்ப போகுது. இதுல போயிடலாம். ஓகேங்களா? ஓகே இது புரிஞ்சுச்சா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு? புரிஞ்சுது. சூப்பரா புரிஞ்சுது. ஓகே டன். இதுதான் இது. நம்ம எந்த ஸ்டாக்கு கூட இதே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே. இதுக்கு இந்த 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 இண்டிகேட்டரே ஆக்சுவலி இதுக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரே தேவையில்லை நமக்கு. ஏன்னா இது நம்ம ஒரு ஒரு சைக்காலஜிக்கு தான். நான் மூடிட்டேன். இப்பயே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இப்போ இது பிரேக் பண்ண முடியல பாத்தீங்களா இந்த கோட. புரிஞ்சுதா மேடம்? கீழே. முடியாது, தள்ளி விட்டாங்களா. ஆ. இதுதான் நம்ம பணத்தை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி இது நம்ம எதையும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இதுதான் வந்து நம்ம இவ்வளவு நாளா நம்மள ஏமாத்திட்டாங்க. இனி ஏமாறாம நம்பாதீங்க, இதை நம்புங்க. ஓகே டன். ஓகேவா? தேங்க்யூ மேடம். சார் பாலு சார் போறோமா இல்ல தேங்க் யூ அடுத்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த வாரம்? பாலு சார் போயிட்டாரு. பாலு சார் என்னப்பா காலே காணோம். ஓகே பாருங்க கீழே விழுந்துட்டு இருக்கா. அவ்வளவுதானா? வேற ஏதாவது சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லுங்க மேடம். இதுல பண்ணிட்டேன்னு சொல்லுங்க மேடம், நான் அடுத்து ஆகாஷ் சொல்றேன் மேடம். சார் நேத்து இது டேட் அப்படியே சூப்பர். போட்டு காட்டுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்.
நேத்தி தான் சார். நேத்து தான் மேலையும் பிரேக் பண்ணியிருக்கான், கீழேயும் பிரேக் பண்ணியிருக்கான். என்ன இருக்கான்னு பாருங்க. அவ்வளவு பண்ணிருக்கானுங்களா சார்? ம் 1 மினிட்ல நேத்தி நம்ம 5 மினிட்ல இருந்து கொண்டு போவோம். இது 5 மினிட்ல எப்படி இருக்குது பாத்தீங்களா? மேல போதா? இந்த மாதிரி கோடு போட்டு அடிச்சாதான் காசு. அப்போ கூட அவனால போக முடியாது, கீழே தான் தள்ளி விடுவானுங்க. சார் இதானே நேத்தி கேண்டில்? இது எனக்கு தெரியல, மறைக்குது. இதானே சார் நேத்தி? இதானே? அங்க வச்சு பாருங்க சார், டேட் டைம் எல்லாம் காட்டுமே கீழே. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ல ஒரு கோடு போட்டுடுறேன். ம் ஏன்னா அப்பதான் தெரியும் இல்லையா? 5 மினிட்ல போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் கோடு. கரெக்டா வருவாங்க. ஓகே, 5 மினிட்ல ஒன்று போடுவோம். அங்கேதான் வரீங்களாடா? அதுல ஹரிசாண்டல் லைன் இருக்கும் சார், அதை செலக்ட் பண்ணுங்க. உங்க கோடு கோணலா போகுது. அது எனக்கு அது அந்த ப்ராக்டிஸ் பண்ணல சார். இல்ல சார், கோடு போடும்போது ஷிஃப்ட் பிடிங்க, கோடு ஸ்ட்ரைட்டா வரும். ஓகே 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 ஓகே. கோடு போடும்போது ஷிஃப்ட் பிடிங்க, கோடு ஸ்ட்ரைட்டா வரும். சார் நானு ஒரே மவுஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். என்னோட கீபோர்டு வந்து பின்னாடி இருக்கு சார். சார் இது போட்டுட்டேனா 5 மினிட்ல? அது அப்படியே 1 மினிட்டா மாத்தினேனா? இருங்க, இப்போ நான் 3 மினிட்டுக்கு நான் போடுறேன் அதை. 3 மினிட்ல இருங்க, வர நல்லா தூக்கிட்டு 3 மினிட்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 3 மினிட்ல இப்போ 3 மினிட் போர்டு வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு இல்லையா? இந்த விக்கி இங்க வரைக்கும், இந்த கேண்டில் இது வரைக்கும் இருக்கு, பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் கொண்டு போறேன். இது 3 மினிட்ல இங்க வச்சுக்கணும் நம்ம. அடுத்து அதே 3 மினிட்ல அதே செகண்ட் 3 மினிட் இந்த இடத்துல வச்சுக்கணும் ஒரு கோடு. எதை? இந்த விக்க. த்ரீ மினிட்ல வச்சுட்டோம் இல்லையா? இப்ப பாருங்க, ஃபுல்லா கொண்டு போயிடுறேன். போயிட்டேன்னா இது நேத்தி நடந்தது. 5 மினிட், 3 மினிட், செகண்ட் 6 மினிட்ல இருக்க வச்சுட்டு அப்படியே நான் 1 மினிட்டுக்கு மாத்திக்கிறேன். 1 மினிட் மாத்திட்டேன்னா பாருங்க எவ்வளவு அழகா எப்படி டச் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? என்ன கமலக்கண்ணன் சார், கரெக்டா? அதாவது டச் பண்ணி திருப்பி வானான்ற பயமுறுத்தி கீழே இறக்கிட்டு நல்லா அடிச்சுட்டு டக்குனு. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ நம்ம இந்த இடத்துல வந்தா கண்டுபிடிக்கணும்னா, நம்ம 15 மினிட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம 15 மினிட்ஸ்ல போன கொள்ள வரீங்க டே. இந்த 15 மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்க 15 மினிட்ஸ் போயிட்டு கீழே 15 மினிட்ஸ்ல போயிட்டு இந்த சாரி 30 மினிட் போகணும். 15 மினிட் வேண்டாம், 30 மினிட். 30 மினிட்ல இங்க ஒரு கோடு வருதா? லாஸ்ட் ஃபைனலா 13 மினிட் இங்க தானே கோடு. இந்த விக்கி இங்க அந்த 30 மினிட் இங்க கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு கலரை மாத்திக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக ஒயிட் கலரை மாட்டிட்டேன். அப்படியே அது 1 மினிட்டா போயிட்டீங்கன்னா கரெக்டா எங்க டச் பண்ணிருக்காங்க பாரு. இந்த விக்கு அந்த 30 மினிட்ல இந்த இடத்துல கிட்ட நெருங்கிட்டு அப்படியே மேல போயிட்டாங்க. பாருங்க இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அப்படியே இதே மாதிரி இதே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கணும். திருப்பி 1 ஹவர் போயிடுங்க. 1 ஹவர் போயிட்டு 1 ஹவர்ல எங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல இருக்கு. அப்படியே 1 ஹவர் ஒரு கோடு போட்டுருங்க. இந்த இடத்துல 1 ஹவர் கோடு போட்டு அதுக்கு ஒரு கலர் அடிச்சிருங்க. என்ன கலர் இருக்கு? ப்ளூ கலர் அடிச்சிடறேன். அப்படியே 1 மினிட் வந்துருங்க. 1 மினிட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் போட்டுடலாம். எங்க டச் பண்ணிருக்கோம் மார்க்கெட்டு. சார் டைம் என்னாச்சு? இந்த இடத்துக்கு அது வந்திருக்குன்னு அப்படின்னா எத்தனை வாட்டி இங்க வந்துட்டு எத்தனை வாட்டி இங்க ஏமாத்திருக்காங்க 1 ஹவர்ல பாருங்க. எத்தனை மணிக்கு? 9. இது வந்து டைம் என்ன சார் ஆகுது? இது இந்த இடத்துல 11 சார். அது வந்து 10:15. 10 எத்தனை வாட்டி டைம் பண்ணி இந்த இடத்துல தான் அவங்க இங்க மாறினாங்க, மேல போனாங்க. 11:46 தான்
புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க பயமுறுத்தி அப்படியே மார்க்கெட்டை தொடாம மேலே போயிட்டாங்க. ஸோ இந்த இதை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா கமலக்கண்ணன் சார், போருமா? ஓகே சார், ஓகே சார். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து 15 மினிட்ஸ் அடிச்சு திருப்பி மேலே ஏறிட்டாங்க. அதுவும் இந்த இடத்துல போட்டல 30 மினிட்ல வச்சு மேலே எல்லாமே இது எப்பவுமே நடக்கும் சார். இது என்னைக்கு இல்லை, இப்போ இந்த இந்த இண்டிகேட்டர் கூட இதே தான் நடக்கும். இங்க பாருங்க, அவன் போவே இல்லை பாத்தீங்களா? இங்க இருந்து நம்ம கோட் போர்ட்ல இருந்து அப்படியே அதுலயே இருக்க 3 மினிட் 6 மினிட்டுக்குள்ளேயே அரைக்கிறாங்க பாத்தீங்களா சார்? அவ்வளவுதான் சார். இங்கதான் சார் முடிச்சு. இல்லைன்னா இங்க இருந்து இங்க தொட்டானா கண்டிப்பா இங்க வந்துருவான். சப்போஸ் இங்க தொட்டானா மேல போயிடுவாங்க. ஓகே சார், ஓகே சார். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இது ஹெக்கினேசில மாத்துங்க. So that you will come to know red and the green in the red. ஒரு வேவ் மாதிரி போட்டீங்கன்னா you will come to know சைக்கிள் எங்க எண்ட் ஆகுது and where it starts. ஹெக்கினேசி தானோ? ஹெக்கினேசில தான் இருக்கு. நல்லா இருக்கா? ம். இது பண்ணீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் எல்லாம் நம்பாதீங்க. திடீர்னு அது சும்மா ஒரு ஒப்புக்கு வேணா வச்சுக்கலாம். நீங்க இதுக்கு என்ன பேரு இண்டிகேட்டர் சார்? எது சார்? இப்போ பெர்சன்டேஜ் ட்ரெண்ட்னு சொன்னீங்களா, அதே இண்டிகேட்டர் தானா இல்ல வேற ஏதாவது? சார் இது நான் இண்டிகேட்டரே போடல சார். இப்ப நம்ம கோடிலே முடிச்சிருக்கோம். பிரைஸ் ஆக்ஷன் கோடிலே முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஆமா, ஏன்னா இதுதான் வந்து நம்மள காப்பாத்தும் சார் இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு. ஓகே சார். இண்டிகேட்டர்லாம் வந்து இதாகாது. இப்ப பாருங்க, இதை டச் பண்ணிட்டு தான் அந்த 3 மினிட் 6 மினிட் அப்புறமா ஒரு விக்கி போட்டு மேல விக்கி இல்லாம போகுது இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல போகும்போது தான் இக்னாஷி நம்ம எடுக்கலாம் கொஞ்சம் புல்லிஷ். ஆனா அவங்க எப்படி இருந்தாலும் நீங்க மார்க் பண்ண கூடாதுல்ல சார்? ஓபன் ஹைலோ இண்டிகேட்டர் இருக்கு, ஐ திங்க் சோ. அதுவே போட்றோம் லைன். மேடம் இது இக்னாஷி இதுல பண்ண முடியாது. ஏன்னா அதுலதான் வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வந்து செல்லு பைய வந்து அதுலதான் கோடு போட முடியும். இதுல பண்ண முடியாதுல்ல. இது பையரும் செல்லர் கலந்துருப்பாங்க. இதுல நல்லா மேல போகுது. அப்படியே நான் இதுல போட்டு பாக்குறேன்னு வச்சுங்களேன். சாதாரண பாருங்க, கரெக்டா இப்போ இந்த இடத்துல அவங்க அசைன் பண்ணாங்க, அப்படியே மேல ஏறிட்டாங்க. பாரு, செம்ம ஃபாஸ்டா போகும். கரெக்டா போதா? ரேஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்பீடா போகும். ஓகே, இந்த ரெக்கார்டிங் நிறுத்திக்கலாமா? கமலக்கண்ணன் சார், இந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் நிறுத்துங்க.